ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 49 அதிகாரம் 15-16 வசனம் வாசிங்க. அருமையான ஒரு வாக்குத்தத்தத்தை தந்திருக்கார். ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. பாருங்க, இயல்பாகவே ஒரு தாயினா தான் குழந்தைய விடவே செய்ய, அப்படி இருந்தாலும் கூட நான் மறக்கவே மாட்டேன்னு சொல்றார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரம் 20வது வசனத்தில் 2வது பாகத்தை வாசிப்பீர்களே ஆனால் முடிவு பரியந்தம் கூட இருப்பேன்னு சொல்றார். வாசிங்க. உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். பாருங்க, சகல நாட்களில். இதெல்லாமே தேவன் நமக்கு தந்திருக்கதான வாக்கு தத்தங்கள். வாழ்க்கையில கஷ்டம் உண்டு, சோதனை உண்டு, நெருக்கம் உண்டு. ஆனா இந்த வாக்கு தத்தங்களை இறக்க பிடிச்சுக்கிடும். அதான் சொல்லிட்டாரு, நீங்க நாளைய குறித்து கவலைப்படாதன்னு சொல்லிட்டாரு. என்ன சொன்னாரு? இன்னைக்குள்ள கவலையே உனக்கு போதும். அப்ப கவலை இல்லாத ஒரு வாழ்க்கை இல்ல, துன்பம் நெருக்கம் கஷ்டம் இல்லாத ஒரு வாழ்க்கை இல்ல. ஆனா எதை நான் உனக்கு வாக்கு பண்றேன், நான் உன் கூட இருப்பேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 46வது அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க. முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நிறைவேது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்பு வைப்பேன். பாருங்க, நான் தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன் என்று சொல்றேன். சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நம்ம நினைக்கிற காரியங்கள் நடக்காம கால தாமதம் ஏற்படும். அதாவது எப்படி நம்ம நினைப்போம் சில நேரங்கள்ல, ஆனா அது உடனே நடக்காது. ஆனா அந்த கால தாமதத்தை நம்ம என்ன நினைப்போம்னா, தேவன் என்னை கைவிட்டுட்டார் நினைப்போம். ஆனா அந்த கால தாமதம் கைவிடப்படுதல் அல்ல, அவருக்குன்னு சில நேரங்களை வச்சிருப்பார். நம்முடைய கடிகாரத்தை போல அல்ல அவருடைய கடிகாரம். அவருடைய செயல்களும் அவருடைய தீர்மானங்களும் அவருடைய கிரியைகளும் அது இனி ஒரு விதத்துல இருக்கும். அநேகர் அப்படிதான் பொங்கி எழுந்துரும், வார்த்தைகளை விட்டுரும், கடுமையா பேசுறோம். ஏன்னா அந்த தாமதத்தை நம்மளால சகிக்க முடியல. எல்லாருக்குள்ளயும் புரிஞ்சுடணும், கால தாமதங்கிறது தேவனங்களே கைவிடுறது அல்ல, அவர் ஒரு காலத்தை வச்சிருப்பார். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் லாசருடைய மரணம் தான். லாசரு படுக்கையில இருக்கும்போது மார்த்தாலும் மரியாளும் ஆண்டவருக்கு செய்தி அனுப்பிட்டாங்க. ஆனா அவருங்க கால தாமதிக்க முடிவு என்ன, மரணமும் ஆயிடுச்சு. அங்க வார்த்தையை விட்டுறாங்க. எப்படி வார்த்தையை விட்டுறாங்க? நீர் எங்களோட கூட இருந்திருந்தா இந்த சம்பவம் நடந்திருக்கேன். ஆனா தேவன் காலதாமத்தோட வந்தார். எதுக்கு? அவர் உயிர்த்தெழுதலுக்கும் வல்லமை உள்ள தேவனுங்கிறது ஜனங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காண்டி. அங்க அதிசயமா அந்த மனுஷனை உயிரோட எழுப்புறார். அப்ப சில நேரங்கள்ல காலதாமதம் எதுக்குன்னா, உயிரற்று இருக்கக்கூடிய நம்மளை உயிர்ப்பிக்கிறதுக்காக சில நேரங்களில் காலதாமதமா சில காரியங்களை தேவன் பண்ணுவார். யோசேப்பு வாழ்க்கை உங்க எல்லாருக்குமே தெரியும். மனுஷர்கள் எல்லாரும் கைவிட்டுட்டாங்க, சொந்த சகோதரர்கள் கைவிட்டாங்க. போத்திபாரின் மனைவி பொய் குற்றம் சமத்தி அவளை தீர்த்து கேட்டு பார்த்துச்சு. பானபாத்திரக்காரனுக்கு நல்ல உதவி பண்ணார், நீ வெளியே போயிடுவான்னு சொன்ன. அதே மாதிரி வெளியில போனான். வெளியில போகும்போது என்ன நினைச்சிக்கேன்னு சொன்னார். ஆனா பானபாத்திரக்காரன் கைவிட்டான், எல்லாரும் கைவிட்டாங்க. ஆனா காலதாமதங்கிறது நீங்க நினைக்கிறது மாதிரி இல்ல. ஜெயில ஒரு மனுஷன் 7 வருஷம் 8 வருஷம் காரணமே இல்லாம பொய் குற்றத்தோடு இருக்கும்போது எவ்வளவு வலிக்கும்னு பாருங்க. ஆனா அந்த காலதாமதத்தை அவர் நம்பினார், விசுவாசித்தார். தேவன் என்ன கைவிடல. ஆதியாகமம் 39 அதிகாரம் 21வது வசனத்தை நீங்க வாசிப்பீர்களே, அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தேவன் யோசேப்போடு கூட இருந்தார். வேதம் தெளிவா சொல்லுது, யோசேப்பு சிறைச்சாலையில் தான் இருக்கார். யோசேப்பினுடைய கால்கள்ல விலங்கு தான் இருக்கு. யோசேப்பு அடிமையின் ஆகாரம் தான் சாப்பிடுறாரு. ஆனா வேதம் தெளிவா சொல்லுது, தேவன் அவரோடு கூட இருந்தார். இந்த ஒரு வசனத்தை நீங்க இதயத்துல எப்பவுமே வச்சிருக்கு. ஒருவேளை நீங்க கண்ணீர்ல தான் நடக்கலாம், ஒருவேளை நீங்க வேதனையோட தான் நடக்கலாம், ஒருவேளை நீங்க கஷ்டத்தோட நடக்கலாம். அப்ப எல்லாம் நீங்க என்ன நினைப்பீங்க? தேவனை கைவிட்டார். இந்த வசனம் தெளிவா சொல்லுது, யோசேப்பு சிறைச்சாலையிலிருந்து வெளியே வரல, சிறைச்சாலையில தான் மனுஷன் இருக்கிறார். வாசிங்க. கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். பாருங்க, கர்த்தர் யாரு கூட இருந்தார்? யோசேப்போடு தான் கூட இருந்தார். ஆனா சிறைச்சாலைக்கு வெளியில கொண்டு வர ஆள் உள்ளதார். ஆனா பாருங்க, ஒரு காலங்களை வச்சிருப்பார். அந்த காலம் கரெக்டா வரும்போது வெளியில கொண்டு வர்றார். எகிப்தின் அதிபதியாகவே மாத்திட்டார். கால தாமதங்கிறது தேவன் கைவிடுறது இல்லை. சில நேரங்களில் சில காரியங்களை அவர் தாமதிக்க கூடியவர்.